ஹாய் ஹலோ வெல்கம் டு ரேவதிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சுரக்காய் வச்சு ஒரு தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுரக்காய் பாதி, அரிசி 150 கிராம், பச்சை மிளகாய் 1, இஞ்சி 1 இன்ச், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயம், சால்ட்டு, எண்ணெய். இப்போ ஒரு பவுலில் 150 கிராம் அளவுக்கு சாப்பாடு அரிசியை நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம இட்லி அரிசி கூட சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு பாதி சுரக்காவை நான் இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். பெரிய சைஸ் சுரக்காவாக இருந்தால் நம்ம பாதி துருவி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். அந்த ஊற வச்ச அரிசியை நம்ம மிக்சர் ஜாரில் போட்டுட்டு, அடுத்து நம்ம துருவி வச்சுருந்த சுரக்காவையை நம்ம இந்த மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு, ஒரு பச்சை மிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சுரக்காய் சாப்பிடாதவங்க வந்துட்டு இந்த மாதிரி தோசை கொடுத்தா சாப்பிட்ருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம். இது கூட ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி நம்ம அந்த மிக்சர் ஜார் இருக்கிறதே கலந்து எடுத்துக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கறிவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், பெருங்காயம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு இதில் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இதை பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி பதத்தில் வரும், தோசை மாவு பதத்தில் வரக்கூடாது. அடுத்து ஸ்டவ் மேலே ஒரு தோசை தவா வச்சு அதில் லைட்டாக எண்ணெயை தடவிட்டு நம்ம இந்த செஞ்சு வச்சுருக்க மாவை வந்துட்டு நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு அவுட்டர் லேயர் கவர் பண்ணுற மாதிரி ஊற்றிட்டு அடுத்து இன்னர் லேயரை வந்துட்டு நம்ம ஊற்ற போகிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தோசை சுடுற மாதிரி ஊற்ற முடியாது, ஏன்னா நம்ம இதை தண்ணியாக எடுத்துருக்கோம். அந்த மாதிரி ஊற்றிட்டு சுற்றி எண்ணெயை கொஞ்சம் ஊற்றிட்டு கொஞ்சமாக பொடி பொடியாக நறுக்கின வெங்காயத்தை மேலே தூவி விட்டுட்டு மூடி வச்சு எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அது கொஞ்சம் சைஸ் எல்லாம் மேலே வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம வந்து தோசையை வெளியே எடுத்துடலாம். சுரக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க ஏன்னா மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி சுரக்காய் இருக்குன்னே தெரியாத மாதிரி அரைச்சி கொடுத்துட்டோன்னா தோசையை ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு ரேவதிஸ் கிச்சன்.